டஸ்க் இருக்கா பாருங்க அவனும், டேய் டிராகன் ஃப்ரூட் சாப்பிட்டிருக்கியாடா, அது ஒன்ன மாதிரியே ரொம்ப கேவலமா இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் பவரை விடுவான் பாருங்க. ஓகே ஒரு அடி அடிப்பான் மேஜிக் பவர் வச்சு. அப்படி டஸ்க் அவனோட மேஜிக் பவர் வச்சு அடிச்சிட்டு இருக்க. அப்ப கரெக்டா நம்மளோட பெரு வருவான் பாருங்க. பெரு கூட சேர்ந்து கிரீடு வருவான். ரெண்டு பேரும் ஒன்னா பறந்து வருவாங்க பாருங்க. அப்ப நம்ம பெரு வருவான் பாருங்க, வாத்தியாரே அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே வந்துட்டு அந்த டிராகன் தபடாலே ஓங்கி ஒரு அடி அடிப்பானுங்க பாருங்க. அவன் அப்படி என்னடா இது இவ்வளவு பவர் அடிக்கிறானுங்க அப்படின்னு பாத்துட்டு இருப்பான். அப்ப பார்த்தா கரெக்டா அவனுக்கு தலைக்கு மேல நம்ம தலை இக்ரிஸ் வந்துருவான். தலைக்கு மேல நம்ம தலை இக்ரிஸ், நம்ம தலை இக்ரிஸ் அப்படியே ஒரு முறப்பான் பாருங்க. பாக்குறதுக்கே சும்மா பங்கமா இருக்கும். அப்புறம் அவனோட சுவாட வச்சுட்டு ஒரு அடி அடிப்பா பாருங்க. அப்படியே அதோட டிராகன் தலைய பாருங்க, அப்படி சாக்கு அடிச்ச மாதிரி ஏற்ற மாதிரி ஆயிடுவான். அங்க நடக்கிறத நம்ம ஹீரோ கைசல பறந்துகிட்டே பாத்துட்டே சொல்லுவான் பாருங்க, பரவாயில்லையே நம்ம பசங்க எல்லாம் சும்மா தீயா இருக்கானுங்க, சூப்பர்டா அப்படி சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும்போது அவன் செத்த போன மாதிரி படுத்துட்டு இருப்பான். என்னடா போன மாதிரி படுத்துட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருந்தா டக்குனு கண்ணை முழிச்சுட்டு சொல்லுவான் பாருங்க, நான் இதுக்கு முன்னாடி எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய சண்டை போட்டிருக்கேன், அதெல்லாம் எனக்கு என்டர்டைன்மெண்டா இல்ல, ஆனா இந்த சண்டை ரொம்ப என்டர்டைன்மெண்டாவும் இருக்கு, ரொம்ப வேடிக்கையாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ மிரண்டுருவான், என்னடா இவன் இன்னும் முழிச்சிட்டு இருக்கான், இவ்வளவு அடி வாங்கியும் அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்க. உனக்கு உண்மையான டிராகன் பவர் நான் என்னன்னு காட்டுறேன்டா பாருடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான் பாருங்க. இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஹீரோ போன எபிசோட்ல இதே மாதிரிதான் கத்திருப்பான். அந்த காமிஸ் டிராகனோட ரூல்ஸ் வச்சு கத்திருப்பான் தெரியுமா, அதே மாதிரிதான் இப்ப இந்த டிராகன் மோனாருக்கும் கத்துறான். அந்த டிராகன் மோனார் கத்துல ஃபியர் வேவ் உருவாகும் பாருங்க. அந்த ஃபியர் வேவ்ல டைட்டன்ஸ் இடவள கூட நிக்க முடியாது, எல்லாம் திணறிட்டு இருப்பானுங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ செம்ம சாக்காயிருவான். என்னடா இவனோட டிராகன் ரோர் இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குது, என்னோட சேட சோல்ஜர்ஸ் எல்லாம் ரொம்ப திணறாங்களே, இவங்க இறந்து போய் என்னோட மானெல்லாம் வேஸ்ட் ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேன்சல் சம்மன் அப்படின்னு சொல்லி இருக்கிற சேடம் எல்லாத்தையுமே உள்ள இழுத்துக்குவான். அடுத்து அந்த டிராகன் அப்படி வாய பொழந்து நெருப்போட ரெடியா இருக்கு பாருங்க. அந்த நெருப்பு பாருங்க எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குன்னு, அவ்வளவு பயங்கரமான நெருப்பு கூட ரெடியாக வாய பொழப்பான். நம்ம ஹீரோ இந்த கைசல பறந்துட்டு இருப்பான் பாருங்க, ஏய் கைசல் பின்னாடி வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. அப்ப கரெக்டா விடுவான் பாருங்க நெருப்பு, அவ்வளவு பயங்கரமா இருக்கும் அந்த நெருப்பு. விட்ட இதுல அவ்வளவு வேகமா நம்ம ஹீரோ பார்த்து போயிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அந்த கைசில இருந்து சுழண்டி எப்படியோ தப்பிச்சு போயிருவான். இங்க பார்த்தா வானத்துல தாங்க விட்டுருப்பான், கீழே இருக்க தரையெல்லாம் பேந்து போய் எல்லாமே உருகி நெருப்பு குழம்பா இருக்கும். அதுக்கு நடுவுல நிப்பான் பாருங்க, அப்படி லாங் ஷாட்ல காட்டுவாங்க, சும்மா பயங்கரமா இருப்பான். அப்புறம் அவன் மூஞ்சுக்கு க்ளோஸ் வைப்பாங்க பாருங்க, அப்படி பேய் மாதிரி இருப்பான். அப்ப அவன் சொல்லுவான் பாருங்க, இது தாண்டா என்னோட உண்மையான பவர், நான் எந்த அளவுக்குன்னா நான் சண்டைன்னு வந்துட்டா எதையுமே யோசிக்க மாட்டேன், யாரையும் கொல்றத பத்தி கவலைப்படவும் மாட்டேன், கொன்னு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன்டா, நான் கொஞ்சம் மென்டல், எப்ப என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுடா.